வளர்த்த விலங்குகளாலே கொல்லப்பட்ட சில மனிதர்களுடைய உண்மை சம்பவம் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்போஸ் தமிழ் சேனலுக்கு நீங்க புதியவங்களாக இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க. 2009ஆம் ஆண்டுல அமெரிக்காவுடைய பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த கெல்லி அண்ட் வேல் அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க வளர்த்த கரடியாலேயே கொல்லப்பட்டிருந்தாங்க. கெல்லி அண்ட் வேல் கரடி மட்டும் இல்லாம பொதுவாக மக்கள் செல்லப்பிராணிகளாக வளர்க்காத பிராணிகளை செல்லப்பிராணியாக வளர்க்கறதுல ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு லேடி. இந்த கரடியை கூட அது குட்டியா இருக்கும் போதிலிருந்தே எடுத்து பாசமா வளர்த்து வந்திருக்கிறாங்க. சம்பவம் நடந்த நாள் அன்னு கெல்லி அண்ட் வேல் அந்த கரடியுடைய கூண்டை கிளீன் பண்றதுக்காக கூண்டுக்குள்ள போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க குழந்தைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கரடி கெல்லியை தாக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த கரடியுடைய கவனத்தை திசை திருப்பதற்காக வெளியே இருந்த அவங்க பிள்ளைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு முயற்சி பண்ணி அவங்களால முடியாம போய் இறுதியாக அந்த கரடியை சுட்டு கெல்லியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் கெல்லி இறந்த நிலையில தான் மீட்கப்பட்டாங்க. சாண்ட்ரா பியாவசான் அமெரிக்காவுடைய பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஆர்வலரான சாண்ட்ரா பியாவசான் அப்படிங்கிற லேடி சில கலப்பு ஓநாய்களை செல்ல பிராணிகளாக வளர்த்து வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 9 ஓநாய்கள் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. நாட்டு நாய்களுக்கும் காட்டு ஓநாய்களுக்கும் கலப்பின முறையில் பிறந்த இந்த நாய்கள் எஜமானர்களுக்கு விசுவாசமாக இருந்தாலும் அதனுடைய ஓநாய் குணம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கலப்பின ஓநாய்களை வளர்த்ததுனால சாண்ட்ரா அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டுல சாண்ட்ரா இந்த நாய்களை விளையாட கூட்டி போற இடத்துக்கு கூட்டி போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆள்நட மாட்டமே இல்லாத அந்த நேரத்துல திடீர்னு அந்த நாய்கள்ல ஒரு நாய் சாண்ட்ராவை தாக்கிருக்கு. அந்த இடத்துக்கு அதிகாரிகள் வர்றதுக்கு முன்னால சாண்ட்ரா இறந்து போயிருந்தாங்க. மேரியஸ் எல்ஸ் தாவர உண்ணிகளாக இருந்தாலும் நீர் யானைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான விலங்குகள்ல உண்டு. ஆப்பிரிக்க நாடுகள்ல வருடந்தோறும் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமானவர்கள் இந்த நீர் யானைகளால கொல்லப்படுறாங்க. இவ்வளவு ஆபத்தான விலங்கு சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த மேரியஸ் எல்ஸ் அப்படிங்கிற விவசாயி அது குட்டியா இருக்கும் போதிலிருந்தே வளர்த்து வந்திருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்ததுனால அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கும் அப்படின்னு நினைச்சார். 1180 கிலோ எடை கொண்ட அந்த நீர் யானை தனக்கு மகன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த நீர் யானையோட இருந்த நெருக்கம் காரணமாக உலக அளவுல மேரியஸ் எல்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்தார். 2011ஆம் ஆண்டு மேரியஸ் எல்ஸ் ஆத்துக்குள்ள இறந்த நிலையில மீட்கப்பட்டார். அவருடைய உடல் கூறுகள் ஆய்வுல நீர் யானைகள் கடிச்சதற்கான அடையாளங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த நீர் யானை கூட நெருக்கமாக இருந்த போது அந்த நீர் யானை கடிச்சு கொண்டிருக்கலாம் அப்படி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வெளியிடப்பட்டது. பாம் வீவர் 2007 ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பாம் வீவர் அவங்க செல்ல பிராணியா வளர்த்த ஒட்டகத்தாலேயே கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. விவசாயி ஒருத்தருடைய மனைவியாக இருந்த பாம் வீவருக்கு கணவர்கிட்ட இருந்து 60 வயது பிறந்த நாள் பரிசாக கிடைச்சிருக்கு. கணவர்கிட்ட இருந்து அன்பு பரிசாக கிடைச்சதுனால அதை ரொம்ப கவனமாகவும் ரொம்ப பாசமாகவும் பார்த்து வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஒட்டகம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக நடந்து வந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னு ஒட்டகம் அவங்களை கீழே தள்ளி போட்டு அவங்க மேலேயே ஏறி உட்கார்ந்துருக்கு. ஒட்டகத்தோட எடை தாங்க முடியாத பாம் வீவர் உதவி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கிறாங்க. மார்க் ஓகல் ஜெர்மனியை சேர்ந்த 30 வயதான மார்க் ஓகல் வித்தியாசமான உயிரினங்களை செல்லப்பிராணிகளாக வளர்க்கறதுல ஆர்வம் காட்டக்கூடியவர். அவர்கிட்ட இருந்த பெரும்பாலான செல்லப்பிராணிகள் விஷத்தன்மை உள்ளதாக இருந்ததாக சொல்லப்படுது. 2004 மார்க் ஓகல் இறந்த நிலையில மீட்கப்படுறாரு. அந்த நேரத்தில் அவர் வீட்டுல தேள்கள், பாம்புகள், பல்லிகள், விஷத்தன்மை உள்ள உயிரினங்கள் இருந்ததாக சொல்லப்படுது. இவருக்கு விஷத்தன்மை உள்ள உயிரினங்களை வளர்க்கறதுல இருந்த ஆர்வம் அவருடைய உயிருக்கே ஆபத்தாக முடிஞ்சு போனது. அவருடைய உடல்கூறு ஆய்வுல அவருக்கு பிளாக் விடோ அப்படிங்கிற சிலந்தி கடிச்சு தான் அவர் உயிரிழந்து போனதாக சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து நம்ம கூட இணைஞ்சிருங்க.